ஹரே கிருஷ்ணா. ஜெகநாதர் கிருஷ்ணர்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் மேலே பக்தி கொண்ட ஒரு முஸ்லீம் பக்தருடைய கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது 16வது நூற்றாண்டில் நடந்தது. அப்போ ஒடிஷாவை இப்போ ஒடிஷான்னு பேர். அப்போ அதோட பேர் கலிங்க ராஜ்யம். நம்மளாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த கலிங்க ராஜ்யத்தில் நடந்த கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த முஸ்லீம் பக்தருடைய பேர் சாலபேகா. ஸோ இந்த சாலபேகாவோட அப்பா முஸ்லீம், அம்மா ஒரு பிராமண பெண்மணி. அப்பாவோட பேர் லால் பேக் அப்படின்ட்டு சாதாரணமாக சொல்லுவாங்க. பட் அவருடைய இயற்பெயர் என்னென்னா ஜஹாங்கீர் குலி கான். ஸோ ஜஹாங்கீரும் ஆண்டான் 16வது நூற்றாண்டில் அப்படின்னு நமக்கு தெரியும் முகலாய சாம்ராஜ்யத்தில். ஆனால் நிறைய பேர் அந்த காலத்தில் ஜஹாங்கீர்னு பேர் வச்சுப்பா. அதனால் இந்த லால்பாகோட இயற்பெயர் என்னென்னா ஜஹாங்கீர் குலி கான். ஸோ ஒரு முஸ்லீம் அப்பாவுக்கும் ஒரு பிராமண பெண்ணுக்கும் பிறந்த பையன்தான் இந்த சாலபேகா. இந்த ஜஹாங்கீர் குலி கான், அதாவது லால்பேக் யாருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தான்னா பெங்காலில். அப்போ இவன் பெங்காலில் ராஜா மான்சிங் அப்படின்ட்டு ஒரு முகல் சாம்ராஜ்யத்தில் ஆளுநராக இருந்த இவருக்கு கீழே தான் இந்த ஜஹாங்கீர் குலி கான் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஸோ இந்த நேரத்தில் நம்ம வரலாற்று புத்தகத்திலலாம் படித்த அந்த ஜஹாங்கீர் அப்படின்ட்டு இருப்பார் இல்லையா, அந்த முகலாய சாம்ராஜ்யத்து தலைவன். ஸோ அந்த ஜஹாங்கீர் என்ன சொல்கிறான்னா, ஒடிஷாவில் இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயிலையும் ஆக்கிரமிக்கணும். பெங்காலில் தானே இருந்தால் இப்போ ஒடிஷாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்னொரு ஜஹாங்கீர் குலிகான் இருந்தால் இல்லையா, கீழே வேலை பார்க்குறவன், இந்த லால்பேக் அப்படிங்கிறவன். ஸோ இவனை ஒடிஷாவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இவெல்லாம் சேனையெல்லாம் திரட்டிண்டு ஒடிஷாவுக்கு போகிறான். அப்போ போகிற வழியில் ஒடிஷாக்கிட்ட ஒரு குளத்தில் ஒரு விதவை பிராமண பெண் குளிச்சுட்டு வெளியில் வரா. அவளுடைய அழகில் மயங்கி அவன் அவளை கடத்திண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். கடத்திண்டு போய் அவளை ஃபோர்ஸபிளாக மதமாற்றம் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸோ இதுமாரி 2 பேருக்கு பிறந்த குழந்தை தான் அந்த பக்தன்னு சொன்னேன் இல்லையா வீடியோவோட தொடக்கத்தில், அந்த சாலபேகா இல்லை சாலபேக் அப்படிங்கிற ஒரு பக்தன் பிறந்தான். பிறந்தது ராதாஷ்டமி அன்னைக்கு பிறந்தான். ஸோ இவ என்னதான் மதமாற்றம் நடந்திருந்தாலும் அவளோட பக்தி, கிருஷ்ண பக்தை ஜெகநாதர் மேலேயும் அவளுக்கு ஒரு அதீதி பிரியம். ஸோ அதனால் அவள் தான் பையனுக்கு கிருஷ்ணர் கதையெல்லாம் சொல்லியே வளர்த்ததுனால அவன் பக்தனாக மாறிட்டான். இந்த ஜஹாங்கீர் குலி கான் ஒடிஷாவோட சுபேதார் அப்படிம்பாங்க இல்லையா, சுபேதார்னால் ஒரு ஆளுநர் மாதிரி ஒரு பதவி, ஆளுநராக ஆயிடுறான். எதுக்கு? அந்த கலிங்க ராஜ்யம் அந்த காலத்தில் கலிங்க ராஜ்யம்னு பேர். 16வது நூற்றாண்டில் ஒடிஷாவுடைய கவர்னர் ஆயிடுறான். ஸோ இவனுக்கு ஒரு கட்டளை வருது. என்னென்னா டெல்லி சுல்தானோட சப்போர்ட்டுக்காக போருக்கு போய் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு கட்டளை வருது. ஸோ இவன் தன்னுடைய மகனான சாலபேகாவை கூட்டிகிட்டு போருக்காக போகிறான். அப்படி போகும்போது வழியில் இவன் போகிறது தெரிஞ்சு யாரோ வழி மறித்து தான் அப்பாவை கொன்னுடுறா. அதாவது இந்த பக்தனுடைய அப்பா, முஸ்லீம் அப்பா கொல்லப்படுறார். அதில் இந்த பக்தனான பையனுக்கும் உடம்புல நிறையா காயங்கள் ஏற்படுறது. ஸோ காயங்கள் ஏற்பட்டோன்னு வீடு திரும்பிடுறான். வீடு திரும்பி ரொம்ப கஷ்டப்படுறான் உடம்புல, அதாவது உயிருக்கு போராடுற நிலைமையில இப்போ அந்த பக்தன் இருக்கான். ஸோ இந்த பையனோட அம்மா ஏற்கனவே பக்தைங்கிறதுனால தான் மகனுக்காக வேண்டிக்கிறா, எப்படியாவது என் பையனை காப்பாற்றிருன்னு. இது மாதிரி ஜெகநாதரை நினச்சிக்கோ, ஜெகநாதர் மந்திரத்தை சொல்லு, கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லி
அவனை சொல்கிறா. அவனும் வந்து நிறைய தடவை சொல்லி பார்க்குறான். கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகிறது. 12வது நாள் பரிபூர்ணமாக குணமாயிடுறது. பரிபூர்ணமாக குணமானோன்னே அவன் வந்து அவனுடைய நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமாகுது. ஏன்னா உயிருக்கு போராடின்னு இருந்தான் இல்லையா. 12 நாள்லேயே வந்து மந்திர ஜபம் பண்ணி அவனுக்கு பரிபூர்ணமாக குணமாயிடுறது. ஸோ ஜெகநாதரை தரிசிக்கணும் அப்படின்ட்டு கோயிலுக்குள்ளே பார்க்குறான். அவனை தடுக்கிறா. நீ வந்து வேற்று மதத்தவன், போகக்கூடாதுன்னு. இதுக்கு நடுவில் வந்து இவனை வந்து ஒதுக்கி வச்சிடுறா. இஸ்லாமிய சமுதாயம், முஸ்லீம் கம்யூனிட்டியை வந்து ஒதுக்கி வச்சிடுறா. இது மாதிரி நீ வேற்று மதத்தில் ஈடுபாடு உனக்கு அதிகமாக இருக்கிறதுனால உன்னை ஒதுக்கி வைக்கிறா. இவன் வந்து விரக்தியில் ஜெகநாதரை பார்க்க முடியலையே அப்படின்னு. ஏன்னா இப்போ வரைக்கும் கூட ஜெகநாதர் கோயிலில் வேற்று மதத்தவர்களுக்கு அனுமதி கிடையாது. இல்லை வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து ஹிந்துவாக மாறினா ஹிந்து தர்மத்தை கடைப்பிடிச்சாலுமே அவங்க உள்ள அலோடு கிடையாது. இந்து தர்மத்தை கடைப்பிடித்த இந்தியர்கள் அல்லாதவர்களுக்கும் உள்ள அனுமதி கிடையாது ஜெகநாதர் கோயிலில். பட் விருந்தாவனத்தில் அனுமதி உண்டு, எல்லாருக்குமே அனுமதி உண்டு. ஸோ அவர் என்ன பண்ணார், யார், இந்த பக்தன் சால்பேக் வந்து விருந்தாவனத்துக்கு கிளம்பி போகிறார். விருந்தாவனத்துக்கு கிளம்பி போய் அங்கே சாது சங்கம், அதாவது பல சாதுக்களுடைய தரிசனங்கள் கிடைக்கிறது. தினம் வந்து ஜெகநாதர் மேலே நிறைய பாட்டாக எழுதுகிறாரு. இப்போ வரைக்கும் ஒரு 150 பாட்டுக்கு மேலே அவர் எழுதின பாட்டு இருக்குது. இன்னமும் தினம் கோயிலில் வந்து அந்த ஜெகநாதர் கோயிலில் இவர் எழுதின அந்த பாடல்கள் பாடப்படுறது. ஸோ விருந்தாவனத்தில் ஒரு வருஷம் இப்படியே கழித்தார் கிருஷ்ண பக்தியில். இப்போ ஜெகநாதரோட ஞாபகம் வருது, எப்படியாவது ஜெகநாதரை தரிசனம் பண்ணிடணும். உள்ளதாக விடமாட்டா. ஆனால் ரத யாத்திரை டயத்தில் பகவானே வெளியில் வருவார். ஜெகநாதர் கோயிலில் என்ன ஸ்பெஷல்னால் உற்சவ மூர்த்தி கிடையாது. கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற பகவானே வெளியில் வருவார். அதுதான் இந்த ரத யாத்திரையோட முக்கியமான சிறப்பு. ஸோ ஜெகநாதர், பலபத்ரா, சுபத்ரா கூட பிறந்தவாளோட எல்லோரும் வெளியில் வரப்போகிறா. இந்த சான்ஸை விட்டா என்ன, அந்த காலத்தில் எதுவும் கிடையாது இல்லையா போக்குவரத்துக்கு. ஸோ நடந்து வரணும், இல்லை குதிரையில் வரணும், இப்படி மாட்டு வண்டியில் வரணும், இப்படி தான் வரணும். ஸோ எப்படியாவது விருந்தாவனம் டெல்லிக்கிட்டே இருக்குது. இது வந்து கலிங்கம், அதாவது கலிங்கராஜ், ஒடிஷா. ஸோ ரொம்ப தூரம் நடந்து வராரு. வழியிலேயே இவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போய், ஸோ அவரால் வர முடியல. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் உன்னை எப்படியாவது இப்போ விட்டா, இந்த ரத யாத்திரையை விட்டா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் அடுத்த ரத யாத்திரைக்கு. உள்ளேயும் போக முடியாது கோயிலுக்குள்ளேயும். தயவுசெய்து ஜெகநாதா எனக்காக நீ வெயிட் பண்ண முடியுமான்னு, அதாவது ஒரு அதிசயமான வேண்டுதலை வச்சார். அந்த தாபத்தில் பகவானை பார்க்க முடியலையேன்ட்டு ஒரு அதிசயம். இதுமாரி யாரும் வேண்டிக்க மாட்டாலே, ரதம் எனக்காக நிற்கணும், ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோன்னு இப்போ வேண்டிப்போமா நம்ம, வேண்டிக்க மாட்டோம். ஆனால் இவர் வந்து இப்படி உடம்பு சரியில்லாமல் போயிடுத்து, அவரால் ப்ரொசீட் பண்ண முடியல, அதுக்கு மேலே நடக்க முடியல. ஸோ பாதியில் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா பொறுமையாக கிளம்பி வரார். அதுக்குள்ளே ரதம்லாம் போயிருக்குன்னு நினச்சி வரார். ஆனால் பார்த்தா ஒரு அதிசயம் நடக்கிறது. ஜெகநாதருடைய ரதத்துக்கு நந்தி கோஷா அப்படின்ட்டு பேர். அது ரதம் நகரவே இல்லையாம். இவருக்காக, இவரோட வேண்டுதலுக்காக, அவர் எவ்வளோ பெரிய சிறந்த பக்தராக இருந்தால் அவருடைய வேண்டுதலை காது கொடுத்து பகவான் கேட்டு ரதத்தை யாராலையும் இழுக்கவே முடியலையா. ரதம் 1 இன்ச்சு கூட நகரலையா, வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கோயிலுக்குள்ளே போலையாம். ரதம் வந்து வெயிட்டிங். எஸ்பெஷலி 3 ரதம் இருக்கும். அதில் வந்து ஜெகநாதருடைய ரதம் வந்து வெயிட் பண்ணுறதான். இவருக்காக தான் அந்த ரதம் வெயிட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் தாரையாக கண்ணீர் வடித்து அவருடைய பக்தி இன்னும் மல்டிப்ளை ஆகுது. அதுக்கப்புறம் இவருடைய புகழ் வந்து அங்கே பரவி இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். இந்த பக்தன், இந்த முஸ்லீம் பக்தனான சால்பேக் அப்படிங்கிறவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். ஸோ அவருடைய சமாதி இப்போவும் இருக்குது. ஸோ ஒரு ரத யாத்திரை போதும் அவருடைய சமாதி கிட்ட அந்த ரதம் கொஞ்சம் நேரம் நிற்குமா. அவர் இறந்த உடனே அவருடைய உடல் வந்து நல்ல வாசனை மிக்க மலர்களாக மாறிடுதான். பார்த்துக்கோங்க அவர் எவ்வளவு சிறந்த பக்தர். அதனால தான் அவர் நினைவாக சமாதி இருக்குது, அங்கே ரதம் நிற்கிறது. அவர் எழுதின பாடல்களை இன்னமும் இந்த கோயிலில் பாடுறா. கட்டாக்கோட சுபேதார், அதாவது கவர்னர் வந்து பூரி கோயில், ஜெகநாதர் பூரி கோயிலை தாக்கிறதுக்காக
வந்தாராம். அவர் பேர் வந்து மிர்ஜா அகமத் பேக். ஆனால் இந்த சாலபேக் வந்து தடுத்து நிறுத்தினாராம், கோயிலை காப்பாற்றினாராம், தாக்க உடலையாம். ஒடிஷாவில் அந்த காலத்துலேருந்தே ஒரு வம்சாவழி ஆண்டுண்டு வராங்க. அவங்கள வந்து கஜபதி மகாராஜா அப்படின்னு மரியாதையாக சொல்லுவாங்க. ஸோ அந்த கஜபதி மகாராஜா பரம்பரையை அழிக்கணுங்கிறதுக்காகவே இந்த பக்தனுடைய அப்பா வந்து வந்தார். இப்படியே போராடின்னு இருந்தாங்க. இது மாதிரி கஜபதி சாம்ராஜ்யத்தை அழிக்கணும்னு வந்து இவருடைய அப்பா போராடின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டளையின் பேரில் தான் அவர் டெல்லி சுல்தானுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக போகிற வழியில் அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவர் அப்பா போனதுக்கப்புறமும் வந்து இவர் இன்னும் இவருடைய பக்தியை தீவிரப்படுத்தினார் இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் வந்து இப்போ அப்பா டெல்லிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து நடுவில் வந்து இந்த கட்டாக்லேருந்து வந்து இந்த கோயிலை தாக்குறதுக்காக ஒரு முயற்சியும் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் அந்த கோயிலில் வேற்று மதத்தவர்களை வந்து அனுமதிக்கிறதே கிடையாது. இப்போ சட்டப்படி வந்து வேற்று மதத்தவர்கள் வரக்கூடாது. பட் அப்போ வந்து அது மாதிரி சட்டம்லாம் கிடையாது. ஸோ அதனால் விருந்தாவனம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் கிடையாது, யார் வேணால் போகலாம். பட் ஜெகநாதர் கோயில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். ஜெகநாதர் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் ஜெகத்துக்கே நாதர், மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படின்னு இந்த கதையிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெகநாத்.